ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காவியாஸ் டெய்லி குக்கிங். இன்றைக்கான குக்கிங் எபிசோடில் வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு நல்ல டிஃபன் சாம்பார் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கை அளவுக்கு துவரம்பருப்பு. இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 2 நாட்டு தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், உடச்ச உளுந்து, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காவை தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுறேன். தேவையான உப்பு போட்டு வெள்ளை பூசணிக்காய் ஒரு 80% வேகட்டும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் என் சேனலில் போட்டிருக்கேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.